ஹலோ மக்களே, இது ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, டெய்லி காலையில 4 மணிக்கு எழும்பணும் ஒரு வாரத்துக்கு. இந்த சேலஞ்ச் யாருக்கு அப்படின்னா, எனக்கு நானே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சு. ஸோ எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம் அண்ட் என்னெல்லாம் சேஞ்சஸ் நான் ஃபீல் பண்றேன், அதனால ஒரு வாரத்துக்கு நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ நம்ம ஒரு வாரம் கரெக்டா பண்றோம் அப்படின்னா, அதே நம்ம அந்த ஹேபிட்டாகி கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ மெடிடேஷன், ஜாகிங் இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. ஸோ நம்ம அட்லீஸ்ட் ப்ராப்பர் 6 to 7 hours ப்ராப்பர் ஸ்லீப் எடுத்தாலே போதும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. இப்போவே தூங்க போறேன். காலையில மீட் பண்றேன். ஹலோ மக்களே, ஃபர்ஸ்ட் டே 4 மணிக்கு அலாரம் வச்சு சூப்பராக எழும்பியாச்சு. சக்ஸஸ். ஆக்சுவலாக என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் பாசிட்டிவ் வைபாக ஒரு எனர்ஜியாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நான் லேட்டாக தூங்கியிருந்தேன் அப்படின்னா காலைல எழும்பும்போது கடுப்பாக இருந்திருக்கும். நான் 9 o'clock பெட்டுக்கு படுக்க போயிட்டேன். மேக்ஸிமம் உருண்டு பரண்டு ஒரு 9:30க்கெல்லாம் தூங்கிட்டேன். தூங்கி இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி. அதனால தான் எழும்பும்போது ஈஸியாக வந்துருச்சு. இதுவே நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு 12 மணி தூங்கியிருந்தேன்னா காலைல எழும்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீக்கிரம் தூங்கி விடிய காலம் சீக்கிரம் எழும்புறதான் நம்ம பாலிசிப்போம். 4 o'clock எழும்பி மெதுவாக மெடிடேஷன் அண்ட் நம்ம புஷ்அப்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அப்படியே இப்போ ஜாகிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கேன். Day first completed successfully. Yes. ஹாய் மக்களே, இன்றைக்கி டே 2. ஆக்சுவலாக காலைல 4 மணிக்கு எழும்பி ஒரு 15 minutes மெடிடேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஜாகிங் போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு. மார்னிங் கொஞ்சம் வேலைகள் இருந்து, ஸோ ப்ரொடக்டிவிட்டி சூப்பராக பண்ணிவிட்டு இப்போ ஜாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ஒரு 30 minutes சூப்பராக ஜாகிங் பண்ணிட்டு திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். Day 2 completed successfully. சூப்பர் எனர்ஜியாக இருக்குது. ஸோ Day 3 திரும்ப ஸ்டார்ட் பண்ணும். ஹாய் buddies, குட் மார்னிங். இன்றைக்கி Day 3. ஆக்சுவலாக காலைல எழும்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமே இருந்துச்சு. 4 மணிக்கு அலாரம் ஸ்னூஸ் பண்ணேன். பட் மைண்டுக்குள்ளே போராட்டம், கண்டிப்பாக அந்த சேலஞ்சை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எழும்பிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. மெடிடேஷன் அதுக்கப்புறம் புஷ்அப்ஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு நேராக இப்போ ஜாகிங் போயிட்டுருக்கேன். போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். Day 3 completed successfully buddies. சக்ஸஸ். இங்கே ஆட்கள் இருக்காங்க, இல்லைன்னு வச்சுருக்காங்க, வேற லெவலில் வைப் பண்ணியிருக்கேன். காலைல எழும்பி மெடிடேஷன் புஷ்அப்ஸ் ரெண்டும் பண்ணியாச்சு. டேராக ஜாகிங் போகிறேன். சூப்பர். 4th டே சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹாய் காய்ஸ், Day 5 இன்னைக்கு. ஆக்சுவலாக காலைல எழும்பி மெடிடேஷன்லாம் முடிச்சாச்சு. இப்போ நேராக வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த புஷ்அப்ஸ் பண்ணல பார்த்தீங்களா, நேராக அதை பண்ணிவிட்டு திரும்ப போகிறேன். படிஸ் ஜாகிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். Day 5 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெற்றிகரமான 6வது நாளில் இன்று
குட் மார்னிங் guys. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 7 சக்ஸஸ்ஃபுல்லாக 7th டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம சேலஞ்ச் வந்து தொடங்குனது 7 days சூப்பராக கண்டினியூவாக டிசிப்ளினாக பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புஷப்ஸ் வந்து முடிச்சுட்டு நேராக இனி என்ன விஷயம் அப்படின்னா நேராக இப்போது ஜாகிங் வந்து போவேன். மெடிடேஷன் வந்து முடிச்சிட்டேன். சூப்பர், நல்ல விஷயம். மக்களே 7 days சேலஞ்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன். இந்த 7 days சேலஞ்சில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ சீக்கிரம் எழும்புறதுனால எக்ஸசைஸ் பண்ணுறோம். இல்லைன்னா 7 மணிக்கு நம்ம ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா 6:30 6:15 எழும்பி அறக்க புறக்க குளிச்சுட்டு கிளம்பி போகிறோம். ஆனால் இந்த 7 daysல எனக்கு ஸ்மூத்தாக அப்படியே லா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே வந்து ஃபன் பண்ணிவிட்டு எழும்பி வேலைக்கு எனக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருந்தேன். 7 நாள் வந்து கரெக்டாக 4 மணிக்கு எழும்பி வீடியோ எடிட் பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நான் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ப்ரொடக்டிவாக ஒர்க் வந்து பண்ணலாம். ஸோ டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து நாமளே ரெடி பண்ணி பூஸ்டப் பண்ணிங்க. என்னதான் மணி இருந்தாலும் கடைசியில் நமக்கு ஹெல்த் இருந்தால் தான் எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணி லைஃபோடி முன்னோட்டி நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் இதில் மெயின் பாயிண்ட் என்னன்னா சீக்கிரம் தூங்கணும். அப்போ தான் சீக்கிரம் கிளம்ப முடியும். அதுதான் ஒரு மெயின் விஷயம். அண்ட் சேலஞ்ச் சூப்பராக வந்து முடிச்சுட்டேன். அண்ட் நீங்களும் வந்து இதே மாதிரி சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் திரும்ப வந்து சந்திக்கலாம். நன்றி மக்களே. பாய். இட்ஸ் மீ டிராவல் பையன். பாய்.